அம்மா படத்தின் ப்ரிவ்யூ காட்சியின் போது அதிர்ஷ்டவசமாக பாக்கியராஜ் சாரை முதன்முறையாக பார்த்தபோது இன்ப அதிர்ச்சியான உடனே ஓடிப்போய், சார், ஐ எம் யுவர் பிக் ஃபேன், ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் பதிலுக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டார். எனக்கு ஒரு மாதிரி அவமானமாக போயிடுச்சு. திமிரு பிடிச்சவரா இருப்பாரோ அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அந்த சம்பவத்தை நினச்சி பல நாள் நான் வருத்தப்பட்டேன். இந்த நிலையில் திடீர்னு ஒரு நாள் பாக்கியராஜ் சார்கிட்ட இருந்து எனக்கு அழைப்பு வந்தது. குழப்பமான மனநிலையில் நான் போனேன். டார்லிங் 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 படத்தோட கதையை அவர் எனக்கு சொன்னார். சார், இப்போ நல்லா பேசுகிறீங்க, அன்னைக்கு நீங்கள் சரியாக பேசுறதால நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் அப்படின்னு அன்னைக்கு நடந்த விஷயத்த அவருக்கு ஞாபகப்படுத்தினேன். உன்னை விட நான் அதிகமாக அப்செட் ஆகிட்டேன். நீ பாட்டுக்கு இங்கிலீஷ்லேயே பேசிக்கிட்டு இருந்த. நான் வாயை திறந்திருந்தா எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட இமேஜ் போயிடும்னு நினச்சி தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, சிரிப்பு அடக்க முடியாமல் நான் அந்த இடத்துலையே பயங்கரமாக சிரிச்சிட்டேன். 1982ஆம் ஆண்டு நடந்த டார்லிங் டார்லிங்